வழங்குவதற்காக ஹேமராசி. இன்னைக்கு குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில தலைய வெட்டி கொள்ளை, 3 கோவில்கள்ல பூட்டை உடைச்சு பணம் கொள்ளை, வீட்டுல தூங்கிட்டு இருந்தவர் கொள்ளைன்னு பல குற்ற செய்திகளை பார்க்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இவர் யாரு, எப்படி கொலை செய்யப்பட்டாருன்னு இந்த நிகழ்ச்சியோட இறுதியில பார்க்கலாம். முதல்ல கொலை சம்பந்தமான செய்திகளை பார்க்கலாம். அடையாளம் தெரியாத ஆண் தலை சாலையிலும் உடம்பு வாய்க்காலையும் துண்டு துண்டா கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. புதுக்கோட்டை மச்சவாடியில ஆண் தலை துண்டா கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தலையை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இதையடுத்து உடம்ப தேடும் பணியில அவங்க ஈடுபட்டாங்க. தலை கிடந்த இடத்துல இருந்து சுமார் 100 அடியில வாய்க்கால் ஒண்ணு இருக்கு. அங்க சாக்கு மூட்டையில உடம்பு கிடைச்சிருக்கு. சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இத பத்தி போலீசார் விசாரணையை நடத்திருக்காங்க. அப்போ சடலம் கிடைச்ச இடத்துக்கு பக்கத்துல இருந்த சுவருல ரத்த கரையில வாசகம் எழுதி இருந்தது. அது என்னன்னா, முத்துப்பாண்டி சரவணன் மாமாவை தப்பா சொன்ன, இதுதான் கதின்னு எழுதி இருந்துச்சு. முன்விரோதம் காரணமா இந்த கொலை நடந்தது தெரிய வந்திருக்கு. கொலையாளிகள் இறந்து போனவரோட ரத்தத்துல எழுதிட்டு போனதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மோப்ப நாய் 2 கிலோமீட்டர் தூரம் போய் நின்னுடுச்சு. இறந்து போனவர் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவரு, இவர் யாரு கொலை பண்ணதுன்னு தெரியல. இத பத்தி போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. தலை முன்ன ரோட்டு மெயின் ரோட்ல கிடக்கு, முன்றம் வாய்க்காக்குள்ள கிடக்கு. ஆனா யாரு என்ன இந்த நபர்னு தெரியல. ஆனா போலீஸ் அதுக்கு அங்காரு தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. கணவனோட ஏற்பட்ட குடும்ப தகராறுல 2 குழந்தைகளையும் தண்ணீர் தொட்டியில வீசி கொலை பண்ண தாய போலீசார் கைது பண்ணிருக்காங்க. சென்னையை அடுத்து சோழிங்கநல்லூர்ல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு இருக்கு. இங்க இருக்கிற ஒரு வீட்டுல ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த அமித்குமார் யாதவ் குடும்பத்தோட தங்கி ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு வராரு. அமித்குமாருக்கு பூனம்னு மனைவியும் 2 பசங்களும் இருக்காங்க. அமித்குமாருக்கும் அவருடைய மனைவி பூனமுக்கும் அடிக்கடி குடும்ப தகராறு வரும்னு சொல்றாங்க. இந்த நிலையில நேற்று 2 பேருக்கும் இடையில மறுபடியும் தகராறு வந்திருக்கு. தகராறு முத்தி போக விரக்தி அடைஞ்ச பூனம் 2 பசங்களையும் வீட்டுக்கு பின்னாடி தண்ணீர் தொட்டியில வீசி கொலை பண்ணிட்டாங்க. இத பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தண்ணீர் தொட்டியில இருந்த 2 குழந்தைங்களோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இது தொடர்பா அமித்குமார் யாதவையும் அவருடைய மனைவியையும் போலீசார் கைது பண்ணிருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ளே இந்த கருத்து வேறுபாட்டினால் இந்த 5 வயதும் மற்றும் 4 வயது குழந்தைகள் தண்ணீர் தொட்டியில் போட்டதாக அந்த பெண் கூறியுள்ளார்கள். சோழிங்கநல்லூரிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்கள் தண்ணீர் தொட்டிலிருந்து குழந்தைகளை எடுத்து சென்னையில் உள்ள ஜிஹெச் மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியுள்ளார்கள். இதனுடைய நிலவரம் விசாரணையின் முடிவில் தெரியும். மனைவியோட கழுத்து நெரிச்சு கொலை பண்ண கணவன், மாமியார், கணவனோட தங்கைய போலீசார் கைது பண்ணிருக்காங்க. ராமேஸ்வரம் காந்தி நகரை சேர்ந்தவர் சாந்தகுமார். இவருடைய மனைவி சாந்தி. இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இந்த நிலையில கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. இதனால சாந்தகுமார் சாந்திய பட்டினி போட்டு கொடுமைப்படுத்தினதா தெரியுது. இந்த நிலையில கடந்த 29ஆம் தேதி சாந்தி தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சாந்தகுமாரோட குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. ஆனா சாந்தியோட மரணத்துல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி அவருடைய அண்ணன் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. போலீசார் வழக்கு பதிவு பண்ணி சாந்தியோட உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியிருக்காங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில சாந்தி கழுத்து நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. போலீசார் சாந்தகுமாரையும் அவருடைய அம்மா மலையரசி, தங்கை வனிதா இவங்க 3 பேரையும் கைது பண்ணி விசாரிச்சப்போ சாந்திய கழுத்து நெரிச்சு கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டாங்க. இதையடுத்து 3 பேர் மேலையும் வழக்கு பதிவு பண்ண போலீசார் அவங்கள நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிருக்காங்க. வீட்டுல தனியா இருந்த 10 வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தனியார் கேஸ் ஏஜென்சி ஊழியரை
போலீசார் கைது பண்ணிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் SR நாயுடு நகரை சேர்ந்தவர் சுப்புராஜ். இவரு ஃபேன்சி கடை நடத்திட்டு வராரு. இவருடைய மனைவி கமலேஸ்வரி சாத்தூர்ல இருக்கிற தனியார் நிதி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்களுக்கு 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. சுப்பராஜோட எதிர் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுக்க சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவரு போயிருக்காரு. வீட்டுல சிறுமி தனியா இருக்கிறத பார்த்த சுந்தரபாண்டியன் அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்றாங்க. சிறுமி சத்தம் போடவே சுந்தரபாண்டியன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. இத பத்தி சிறுமி பெற்றோர்கிட்ட சொல்ல அவங்க சாத்தூர் மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பேர்ல சுந்தரபாண்டியன் கைது பண்ணப்பட்டிருக்காரு. எனக்கு தங்க SR நகர்ல ஒரு மாடி வீட்டுல குடியிருக்கா. அந்த எனக்கு மாப்பிள்ள ஒரு கடையில ஃபேன்சி ஸ்டோர் கடை வச்சிருக்காரு வெளியூர்ல. தங்க ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு அசிஸ்டண்டா வேலை செஞ்சுட்டு இருக்கா. பக்கத்து சிலிண்டர் ஒரு கேஸ் ரம்யா கேஸ்ல இருந்து ஒரு சிலிண்டர் சப்ளை பண்றவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். மாடி வீட்டுல ஏறி போய் பக்கத்து வீட்டுல போய் சிலிண்டர் போட வந்தவன் அந்த வீட்டுல தண்ணி குடிக்காம எங்க ஏத்த வீட்டுல போய் என் தங்க பொண்ணுகிட்ட போய் அப்பா உங்க வீட்டுல யாருமே இல்லையான்னு கேட்டிருக்கான். யாருமே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டிருக்கான். தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவன் வீட்டுக்குள்ள போய் அவளை ஏதோ சில்மிசம் பண்ணிருக்கான். சில்மிசம் பண்ணி ஏதோ முத்தம் கொடுக்கறேன்ட்டு இது பண்ணிருக்கான். கொடுத்துட்டு கடைசியில அவன் விடுங்கன்னு சவுண்ட் விட்டவொடனே வெளியில ஓடி போயிட்டான். ஓடி போன உடனே உங்க நைட்ல அவங்க அம்மா வந்த உடனே இந்த மாதிரி மேட்டர் நடந்த விஷயத்த அவ சொல்லியிருக்கான். சொன்ன உடனே அவங்க எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அதுக்கு தகவல் கொடுத்த அடிப்படை நான் ஒரு 10 மணிக்கு போய் என்ன வரேன்னு கேட்டு கடைசியில டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே அவங்க மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னதுனால நாங்க மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அவனை அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண மட்டும் போதாது, எங்களுக்கு கடுமையான நடவடிக்கை இருக்கணும். தமிழ்நாட்டுல எந்த இதுவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. வீட்டுல தனியா இருந்த சிறுமிய பாலியல் தொந்தரவு பண்ண செய்தியை பார்த்தோம். சிறுமிகள் மீதான பாலியல் தொந்தரவுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு உளவியல் உலகம் பகுதியில பார்க்கலாம். சிறுமிகள் மீது சமீபமா பாலியல் வன்முறைகள் அதிக அளவுல தொடர்ந்துட்டு வருது. இதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தா அவங்கதான் ரொம்ப வல்னரபிள் டார்கெட், ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப எளிதா அவங்கள அட்டாக் பண்ண முடியும். அதனால என்ன ஆயிடுது, ஆண்களுக்கோ இல்ல அந்த குடும்பத்துக்கு தெரிந்தவங்களோ சொந்தக்காரங்களோ வயதானவர்களோ இல்ல பெண்களாக இருந்தாலும் சரி ஈஸியா அட்டாக் செய்ய முடியுது. இந்த மாதிரி சிறுமிகளை அட்டாக் பண்ணும்போது அவங்க வெளியில மோஸ்ட்லி சொல்றது இல்ல, அவங்களுக்கு அது தப்புன்னு தெரியாது. அண்ட் அப்படியே சொன்னாலும் உங்க அம்மாவை கொன்றுவேன் அப்பாவை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டும் போது அவங்க அதை சொல்லவும் மாட்டாங்க. அண்ட் நிறைய வீடுகள்ல இதை ரிப்போர்ட் பண்றதும் இல்ல, குழந்தையோட ஃபியூச்சர் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் ரிப்போர்ட்டடா போயிட்டு இருக்குது. சோ இதெல்லாம் சிறுமிகள் மேல ஈஸியா அட்டாக் பண்றதுக்கு காரணமாயிடுது. இன்னொரு முக்கிய காரணம், குழந்தைகளுக்கு நம்ம சரியான அவேர்னஸ் இன்னும் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். எது குட் டச் பேட் டச்ன்ற அந்த எஜுகேஷன் நம்ம கொடுக்கல. அது தவிர அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், குழந்தைகளுக்கு இருக்க வேண்டிய இக்னரன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். சில நேரங்கள்ல குழந்தைகளும் பெரியத்தனமா நடந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ற மாதிரியான சூழல்களும் இருந்துட்டு இருக்கு. சோ குழந்தைகளுக்கு அவங்களுடைய உலகத்தை ரொம்ப அழகான உலகத்துல அவங்களை இருக்க விடணும். அதை விட்டுட்டு அவங்கள வலுக்கட்டாயமா நம்ம தவறான பாதைகளை இழுக்கிறதும் ஒரு விதமான பாலியல் வன்கொடுமை தான். அதை பண்ண ஆரம்பிச்சா அடுத்தது பிசிக்கல் அபியூஸும் நடக்கும். சோ இதுல அகைன் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்கு. குழந்தைகள் வளர்ப்புல ரொம்ப ரொம்ப நீங்க தான் ஜாகிரதையா இருக்கும். இன்னைக்கு கால கட்டாயம் அப்படி இருக்குன்றப்ப நீங்க அந்த எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கத்தான் வேண்டியிருக்கு. அடுத்தடுத்து 3 கோவில்களோட கூட்ட உடைச்சு உண்டியல்ல இருந்த பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. செங்கல்பட்டு அடுத்த பெருந்தண்டலம் கிராமத்துல விநாயகர் கோவில், வேம்புலியம்மன் கோவில், அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்கு. நேத்து நைட்டு பூசாரி வழக்கம் போல கோவில பூட்டிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு காலையில பார்க்கும்போது கோவில் கதவுல இருந்த பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைஞ்ச பூசாரி போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியோட சோதனை பண்ணாங்க. விசாரணையில 3 கோவில்ல இருந்த பொருட்கள், உண்டியல்ல இருந்த 10,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது தெரிய வந்திருக்கு. வழக்கு பதிவு பண்ண போலீசார் கொள்ளையர்களை வலை வீசி தேடிட்டு வராங்க. எங்க ஊர் கோயில் 3 கோயில் கொள்ளை முயற்சி செஞ்சிருக்காங்க. அகத்தீஸ்வரர் கோயில், வேம்புலியம்மன் கோயில், செல்வவிநாயகர் கோயில் 3 கோயில் உண்டியை உடைச்சிருக்காங்க. பணம் கொள்ள போயிருக்கு. மற்றபடி சொல்றாங்க கோயில் செலலா இருக்கு, கூட்ட உடக்க முயற்சி பண்ணிருக்காங்க. முடியாத விட்டு போட்டுருக்காங்க. மக்கள் இதை பார்த்து போயிட்டு இருக்காங்க. கோவில் வளாகத்துல இருந்த சந்தன மரத்தை மர்ம நபர்கள் சிலர் இரவோடு இரவா வெட்டி கடத்திட்டாங்க.
ஈரோடு மாவட்டம் காஞ்சிகோவில்ல பழமை வாய்ந்த திருநீலகண்டேஸ்வரர் கோவில் இருக்கு. இந்த கோவில்ல 25 வருஷம் பழமை வாய்ந்த சந்தன மரம் இருந்துச்சு. 8ஆம் தேதி இரவு மர்ம நபர்கள் சிலர் இரவோடு இரவா சந்தன மரத்தை வெட்டி கடத்திட்டு போயிட்டாங்க. சந்தன மரம் வெட்டி கடத்தினது பத்தி கோவில் நிர்வாகம் போலீஸ் கிட்ட புகார் கொடுக்காம மூடி மறைக்க முயற்சி செய்யறதா பொதுமக்கள் புகார் சொல்றாங்க. இதே கோவில்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பொன் நடராஜர் சிலை கொள்ளையடிக்கப்பட்டதா அவங்க சொல்றாங்க. அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்த கோவில்ல பல முறைகேடுகள் நடக்கிறதாகவும் அவங்க சொல்றாங்க. நீலகண்டேஸ்வரர் கோயிலுங்க, இது ரொம்ப நாளத்த கோயிலுங்க. இது வந்து சந்தன மரம் இருந்து இத்தனை வருஷமா இருந்ததுங்க. 10-20 வருஷம் 25 வருஷம் இருக்குங்க. இப்ப திடீர்னு வந்துங்க மர்ம நகர் வந்து அதை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. இது யாரு என்னன்னு தெரியலைங்க. இது வந்துங்க போலீஸ் இது பாதுகாப்பு இது பண்ணணும். இந்த மரம் இத்தனை வருஷமா இருந்ததுங்க. இன்னைக்கு திடீர்னு இப்படி வெட்டி எடுத்துட்டாங்க. இதுக்கு பாதுகாப்பு வேணும். இது யாரு என்னங்கறத கண்டுபிடிக்கணுங்க. காஞ்சி கோயில்ல திருநீலகண்டேஸ்வரர் கோயில் இது. இதுல வந்து சுமார் ஒரு 25-30 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு கோயில். இதுல வந்து சந்தன மரம் வந்து ஒரு 25 ஆண்டு காலமா இருக்கு. சந்தன மரம் இது வந்து நேற்று இரவு வந்து யாரு வெட்டிட்டு போனான்னு தெரியல. காலைல கோயிலுக்கு வரும்போது பார்த்தோம். இதை வந்து போலீஸ் வந்து தக்க நடவடிக்கை எடுத்து கண்டுபிடிக்கணும், யாரு எடுத்து வெட்டிட்டு போனா அப்படின்ட்டு. இது பல லட்சம் ரூபாய் மதிப்பு வரும். ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் இது. இந்த கோயிலில் 25 வருஷங்களாக இருந்த ஒரு சந்தன மரத்தை நேற்று இரவு ஒரு சமூக கும்பல் வெட்டி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது சம்பந்தமா கோவில் நிர்வாகத்தில் இருந்தோ அறங்காவல்துறையில இருந்தோ எந்த ஒரு புகாரும் இன்னும் காவல்துறைக்கு தெரிவிக்கல. அதனால வந்து இதுக்குண்டான நடவடிக்கை உடனடியாக எடுக்கும்னு இந்த பகுதி மக்கள் சார்பா தெரிவிச்சுக்கிறேன். கோவில் வளாகத்துல 2 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பா கொலையாளிகள் 10 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. சென்னை சாலை கிராமத்தை சேர்ந்தவர் செல்லதுரை. இவரு சொந்த ஊரான கால்வாய் கிராமத்துல இருக்கிற குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்காரு. அதே ஊரை சேர்ந்த ஆவுடை முத்துலட்சுமி அப்படிங்கறவங்க அந்த கோவில்ல வேலை பார்த்துட்டு வந்தாங்க. கோவில்ல 6ஆம் தேதி பூஜை பண்ணிட்டு இருந்தப்போ அங்க வந்து கும்பல் ஒண்ணு செல்லதுரையையும் ஆவுடை முத்துலட்சுமியையும் தரமாரியா வெட்டி கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த இரட்டை கொலை மக்கள் மத்தியில பீதியை ஏற்படுத்துச்சு. இத பத்தி வழக்கு பதிவு பண்ண போலீசார் கொலையாளிகளை தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில கொலை தொடர்பா கால்வாய் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ், சுடலை, கண்ணன் உள்ளிட்ட 10 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. முன்விரோதம் காரணமா கொலை பண்ணதா அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. பெண் கழுத்துல இருந்து தாலி செயினை பறிச்சுட்டு போன 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. கும்பகோணம் அடுத்த முத்துப்பிள்ளை மண்டபம் பகுதியில சாலையில நடந்து போன பெண் கிட்ட அட்ரஸ் கேட்பது போல நடிச்சு 2 பேரு 7 சவரன் தாலி செயினை பறிச்சுட்டு போயிட்டாங்க. இத பத்தி அவங்க போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. போலீசார் நடத்திய வாகன சோதனையில இருசக்கர வாகனத்துல வந்த கண்ணன், தினேஷ்குமார் இவங்க 2 பேரையும் போலீசார் சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சு விசாரிச்சாங்க. அப்போ ஓய்வு பெற்ற ஆசிரியர் கழுத்துல இருந்து 7 சவரன் தாலி செயினை பறிச்சுட்டு போனது இவங்க தான் தெரிய வந்திருக்கா. இதையடுத்து அவங்கள கைது பண்ண போலீசார் 17 சவரன் நகைய பறிமுதல் பண்ணாங்க. இவங்க தொடர் வழிப்பறியில ஈடுபட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. ஓய்வு பெற்ற ஆசிரியர் மல்லிகாங்கிறவங்க நடந்து போகும்போது தாலி செயினை வந்து பறித்த நபர்களையும் தேடி கண்டுபிடிக்க உத்தரவிட காவல்துறை கண்காணிப்பாளர் தஞ்சாவூர் அவர்கள் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு கும்பகோணம் டிஐபி அவர்கள் தலைமையிலும் திருவிடைமுருகன் டிஐபி அவர்கள் தலைமையிலும் மற்றும் ஸ்பெஷல் எஸ்எஸ்ஐ காமராஜ் மற்றும் திருவிடைமுருகன் துணைப்பாட்டி சகிதம் ரோந்து செல்லும் பொழுது கும்பகோணம் பாலக்கரை அருகில் சந்தேகத்துக்கு பணிபடியாக நடந்து கொண்டிருந்த கண்ணன் மற்றும் தினேஷ்குமார் ஆகியோரை வளைத்து பிடித்து விசாரணை செய்த பொழுது அவர்கள் இருவரும் தானாக முன்பு ஒரு வாக்குவாதம் கொடுத்தனர். அதன் பேரில் அவர்களிடமிருந்து அவர்கள்தான் மேலும் முருக்கங்குடி மற்றும் ஐயாவடி முதலிய பகுதிகளிலும் தாலி செயின்களை கொள்ளையடித்தவர்கள் என்று தாங்களே முன்பு ஒப்புக்கொண்டார்கள். அதன் பேரில் அவர்களிடமிருந்து சுமார் 17 பவுன் தாலி செயின், தாலியுடன் 2 செயின்களும் ஒரு தாலியை பிரிக்கும் பொழுது தாலி இல்லாமல் ஒரு செயின் ரெக்கவரி செய்யப்பட்டுள்ளது.
ஐம்பொன் சிலையை திருடிய வழக்குல 2 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த ஆத்தூர் பகுதியில ஸ்ரீ படவேட்டம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவில்ல 3 அடி உயரம் இருக்கிற ஐம்பொன் சிலை 2 மாசத்துக்கு முன்னாடி திருடு போயிருச்சு. இத பத்தி அரக்கோணம் போலீஸ் கிட்ட கோவில் நிர்வாகிகள் புகார் கொடுத்தாங்க. கோவில் பூட்டை உடைச்சு ஐம்பொன் சிலையை திருடிட்டு போனவங்களை தனிப்படை அமைச்சு போலீசார் தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தக்கோலம் ரயில் நிலையத்துல சந்தேகப்படும்படியா சுத்தி திரிஞ்ச 2 பேரை போலீசார் பிடிச்சு விசாரிச்சாங்க. இதுல கோவில் பூட்டை உடைச்சு ஐம்பொன் சிலையை திருடுனதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதையடுத்து சிலையை திருடின காளிதாஸ், மதன் இவங்க 2 பேரையும் போலீசார் கைது பண்ணாங்க. பிறந்த 3 நாளே ஆன குழந்தைய குப்பை தொட்டியில வீசிட்டு போன அம்மாவை போலீஸ் கிட்ட சிக்கிட்டாங்க. புதுச்சேரி மாநிலம் வாதானூரை சேர்ந்தவர் சங்கர். கூலி தொழிலாளியான இவருக்கு 3 மனைவிகள் இருக்காங்க. சங்கருக்கும் அவருடைய 3வது மனைவி உமாவுக்கும் 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலையில உமாவுக்கு 4வதா ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. குடும்ப வறுமை காரணமா பிறந்த 3 நாளே ஆன ஆண் குழந்தைய விழுப்புரம் மார்க்கெட் குப்பை தொட்டியில அவங்க வீசிட்டு போயிருக்காங்க. இத பார்த்த அந்த பகுதி மக்கள் உமாவை விரட்டி பிடிச்சு குழந்தைய ஒப்படைச்சாங்க. இத பத்தி அவங்க போலீஸ் கிட்டையும் புகார் கொடுத்திருக்காங்க. ஏலச்சீட்டு நடத்தி 1.5 கோடி ரூபாய் சுருட்டிட்டு கணவன் மனைவி தலைமறைவாயிட்டாங்க. சேலத்தை சேர்ந்த செந்தில்குமாரும் அவருடைய மனைவி கலைச்செல்வியும் கோகுல் சீட்டு நிறுவனம் நடத்திட்டு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய பேரு 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏலச்சீட்டு போட்டதா தெரியுது. இந்த நிலையில சுமார் 1.5 கோடி ரூபாயில இருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் சுருட்டிட்டு செந்தில்குமாரும் அவருடைய மனைவியும் 2 மாசத்துக்கு முன்னாடி தலைமறைவாயிட்டதா சொல்றாங்க. இதனால ஏலச்சீட்டு போட்டவங்க அதிர்ச்சி அடைஞ்சு பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. போலீஸ் கிட்ட புகார் கொடுத்து 2 மாசம் ஆகியும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. 27 பேர் இப்போ புகார் கொடுக்க வந்திருக்கோம். கடந்த 12-15 வருஷமா ஒரு கோகுல் டிராவல்ஸ் சிட் ஃபண்ட்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியில நாங்கெல்லாம் சீட்டு போட்டுட்டு இருந்தோம். இப்ப கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி அந்த செந்தில்குமார் என்பவர் வக்கீல் மூலியமா நம்மளுக்கு ஐபி நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. அந்த ஐபி நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் நாங்க போய் அவரோட ஆபீஸ போய் முற்றுகையிட்டு பார்க்கும்போது ஆபீஸ் மூடி இருக்கு, பூட்டு போட்டிருக்கு. அவரோட செல்போன்ல தொடர்பு கொண்ட போது அவருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சோ நாங்க மேற்படி என்ன நடவடிக்கை எடுக்கிறது பார்க்கும்போது எங்களோட அட்வொகேட் வச்சு நாங்க நெக்ஸ்ட் இமிடியேட்டா கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். கமிஷனர் உடனே அதை துரிதப்படுத்தி இஓடபிள்யூக்கு ஃபார்வர்ட் பண்ணாரு. இது நடந்து கிட்டத்தட்ட 8/8/14 ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பல தடைகளை தாண்டி நாங்க சென்னை வரைக்கும் போய் பிரஷர் மேல பிரஷர் கொடுத்து இந்த கேஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மூவ் பண்ணி இந்த ஐபி கொடுத்தவர் செந்தில்குமார்ங்கிறவர் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்சென்ட் ஆயிட்டாரு, தலைமறைவாவே இருக்காரு. கிட்டத்தட்ட கடந்த 2.5 மாசமா தலைமறைவா இருக்காரு. எங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் கிடைக்கல. தனியார் மருத்துவமனையில தப்பா சிகிச்சை கொடுத்ததுனால ஒருத்தர் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இதனால ஆத்திரமடைஞ்சு இறந்து போன உறவினர்கள் அந்த மருத்துவமனையை முற்றுகையிட்டாங்க. ஈரோடு ரங்கம்பாளையத்தை சேர்ந்தவர் மகேஷ். இவருடைய மனைவி அகிலாண்டேஸ்வரி திருச்சி ஆயுதப்படையில வேலை பார்த்துட்டு வராங்க. வயிற்று வலி காரணமா காந்திஜி சாலையில இருக்கிற தனியார் மருத்துவமனையில மகேஷ சேர்த்திருக்காங்க. அங்க அவருக்கு ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் மயக்கம் தெரியாததுனால மகேஷ கோவையில இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. ஆனா அங்க அவரு இறந்து போயிட்டதா சொல்லிருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச மகேஷோட சொந்தக்காரங்க ஆபரேஷன் செய்த மருத்துவமனையை முற்றுகையிட்டு இருக்காங்க. தப்பா சிகிச்சை கொடுத்ததுனாலதான் மகேஷ் இறந்து போயிட்டதா அவங்க சொல்றாங்க. முற்றுகையால அந்த பகுதி பரபரப்பா காணப்பட்டுச்சு. அதான் எங்க அண்ணன் பையனுக்கு அந்த ஒட்டுக்குடல் ஆபரேஷன், ஒட்டுக்குடல் வயிறு வலிச்சுன்னு சொல்லி வந்தான். இங்க ட்ரீட்மெண்ட் கொண்டு சேர்த்தா ஒட்டுக்குடல் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லி அட்மிட் பண்ணாங்க. அவங்க அந்த மயக்க மருந்து கொடுத்ததுல அவன் தெரியவே இல்லை. நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு இன்னும் தெரியலைன்னு சொல்லவும் வேற ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. எங்களால முடியாதுன்னு அதுக்கு ஒருபாடு ஈரோடு மெடிக்கல் சென்டருக்கு கொண்டு போனோம். மெடிக்கல் சென்டர்லயும் நாங்க எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் பிஹெச் ஆஸ்பத்திரிக்கு கோயம்புத்தூர் கொண்டு போனோம். அவங்களும் 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பேஷண்ட் முதல் ட்ரீட்மெண்ட் எடுத்த இடத்துலயே ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடுச்சு, அதனால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களும் நைட்டு 2:30 மணிக்கு பையன் இறந்துட்டாப்ல. அதனால இந்த ஆஸ்பத்திரியில நாங்க அந்த குடும்பத்துக்காக வேண்டி நஷ்ட ஈடு கேட்கறதுக்கு ஒரு அந்த இறந்த பையனுக்கு ஒரு 3 வயசுல குழந்தை, கை குழந்தை இருக்கு. அவன் ஜம்சாரே இப்ப மாசமா இருக்கு.
வயிற்று வலின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆக வந்த பையன், நல்லா நடந்து வந்தவன், நல்ல வண்டியில வந்து அவனே வண்டியில வந்தவன், கூட ஒரு பையன், 2 பேர் வண்டியில வந்தவங்க. உள்ளார போய் படுக்க வச்சு அவங்க ஊசி போட்டு மயக்கூசி போட்டது கொடுத்ததுதான் ஒண்ணுதான் ஃபால்ட். மறுபடியும் மயக்கமே அவன் தெளியவே இல்லை. மயக்கம் தெளியாம அப்படியே இருந்துட்டு கடைசி வரைக்கும் மயக்கமே தெரியல. அப்புறம் இவங்களே வந்து இன்னொரு ஆஸ்பத்திரி ஒண்ணு, இவங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரி ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு அங்க ஜாயின் பண்ணி சேர்த்துனாங்க. அப்புறம் அந்த ஆஸ்பத்திரிலயும் ஒண்ணு ரிசல்ட் ஒண்ணு சொல்லல, இங்க இருந்து எடுத்துட்டு போங்க நாங்க. அப்புறம் அங்க இருந்து கோயம்புத்தூர் பிஎஸ்ஜிக்கு கொண்டு போனோம். அப்புறம் அங்க போனோம்னு இன்னைக்கு காத்தால பையன் இறந்துட்டாப்ல. இவங்க வந்து பாதி வேலை ஆபரேஷன் பாதி பண்ணிட்டு இருக்கிறப்ப மீதி சொல்றாங்க எங்க கிட்ட போதுங்கிற உபகரணம் இல்ல, அதனால எங்களால பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. மயக்கூசி போட்டுதான் அந்த பையனுக்கு ஓவர் டோஸ் கொடுத்து 3 மணி நேரம் 5 நிமிஷத்துல பண்ற ஆபரேஷன் 3 மணி நேரம் பண்ணி ஆளை கடைசி வரைக்கும் கோமா ஸ்டேஜில் இருந்து எந்திரிக்காமையே பண்ணிட்டாங்க. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பார்த்த காற்று கண் செய்தியை இப்ப பார்க்கலாம். வீட்டுல தூங்கிட்டு இருந்த விவசாயி மர்மமான முறையில இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது கொலையா அப்படிங்கிற கோணத்துல போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த ராமநாதம் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராசு. ராமநாதம் ஊராட்சி மன்ற தலைவரோட உறவினரான தங்கராசு பணம் வட்டிக்கு கொடுக்கும் தொழில் பண்ணிட்டு வந்தார். இந்த நிலையில நேற்று நைட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்த தங்கராசு ரொம்ப நேரம் ஆகியும் கதவை திறக்கல. அதிர்ச்சி அடைஞ்ச அவருடைய மனைவி பரமேஸ்வரி அக்கம் பக்கத்தினர் உதவியோட கதவை திறந்து உள்ள போய் பார்த்தாங்க. அப்போ தங்கராசு மர்மமான முறையில இறந்து கிடந்தார். அவருடைய தலையிலையும் உடம்புலையும் வெட்டுக்காயங்கள் இருந்துச்சு. இதனால மர்ம நபர்கள் சிலர் வீடு புகுந்து தங்கராசுவை கொலை பண்ணி இருக்கலாம்னு சந்தேகம் எழுந்திருக்கு. இத பத்தி போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சோதனை பண்ணப்போ அறை முழுவதும் ரத்தக்கரை இருந்திருக்கு. மர்ம நபர்கள் தங்கராசுவை கொலை பண்ணிட்டு சுவர் ஏறி தப்பிச்சு போயிருக்கலாம்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. முன்விரோதம் காரணமா கொலை நடந்திருக்கலாம்னு தெரியுது. அந்த கோணத்திலையும் அவங்க விசாரணையை நடத்துறாங்க. இத்துடன் இன்றைய குற்றம் குற்றமே நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.